மார்கழி மாதம் 27ஆம் நாள் கூடாரவள்ளி அப்படின்னு நிகழ்வுகள் வைணவ கோயில்களில் நடக்கும். வீடுகள்லையும் அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கண்ணனையே கணவனாக அடைய விரும்பி திருப்பாவையை பாடி நோன்பு நோட்டார். அவர் பாடிய திருப்பாவையின் 27ஆம் பாடலான கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற பாடலின் அடிப்படையில் தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மதுரை அழகர் கோயில் கள்ளழகர்கிட்ட ஆண்டாள் வேண்டிக்கிறாங்க. அதாவது சர்க்கரை பொங்கலும் வெண்ணையும் நிவேதனமாக கொடுக்க போகிறதா. ஆனால் அவங்க திருமணம் ஆகி ஸ்ரீரங்கம் போயிடுறாங்க. அதனால் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியல. இதை கேள்விப்படுறவர், பாடல்கள் வழியாக கேள்விப்படுற ராமானுஜர் ஆண்டாள் சார்பாக அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறாராம். 100 அண்டாக்களில் சர்க்கரை பொங்கலும் அது என்ன வெண்ணையும் கொண்டாந்து நம்ம கள்ளழகருக்கு அவர் கொடுக்குறதா அந்த விஷயம் இருக்குதுங்க. ஆண்டாளுடைய பிரார்த்தனையை ராமானுஜர் நிறைவேற்றினாலும் அந்த வைபவத்தில் ஆண்டாளை தான் எழுந்தருளை பண்ணுறாங்களாம். அதை ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜு ஒரு கேள்வியாக கேட்டாருங்க. ஏன் கூடார வெல்லும் போது ராமானுஜரோட அந்த இது ஏன் எழுந்துள்ள மாட்டேங்கிறாருன்னு கேட்குறாங்க. எங்க பழக்க வழக்கப்படி ஆண்டாள் மட்டும்தான் வருவாங்க, ராமானுஜர் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு இவர் சொல்றாரு. 1 to 1 ஒரு பிரைவேட் டிஸ்கஷன்ல சொன்னதை அப்படியே ஒரு உத்தரவு மாதிரி எடுத்துட்டு இந்த ஜாயிண்ட் கமிஷனர் பட்டருக்கு உத்தரவு போடுறார். பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது. அதுக்கு முரணாக என்ன பண்றாங்க செய்யறாங்க. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்லிட்டாரு, அதை பேஸ் பண்ணி ஜேசியும் ஆர்டரும் போட்டார் ரைட்டிங்ல. ராமானுஜர் நம்ம எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட். அவரோட சோசியல் ஜஸ்டிஸ்ல யார் நம்பிக்கை யாரும் இருக்க முடியாது. இருந்தா கூட ஒரு பொதுவாக நடக்கிற பாரம்பரியங்களுக்கு முரணாக இந்த மாதிரி செய்ய சொல்ல முடியுமா? டெம்பிள்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள். அப்கோர்ஸ் ஆஸ் எ ஜட்ஜ் நான் என்ன பண்ணுவேன், என் முன்னாடி எந்த கேஸ் வந்தா கூட என்ன சட்டம் சொல்றதோ அது என் புத்திக்கு எப்படி தோன்றதோ அதுதான் அப்ளை பண்ண போறேன். இப்போதைக்கு என்னோட தனிப்பட்ட கருத்துகளுக்கு அங்கே இடமே கிடையாது. நான் ஏன் ஒரு அழுத்தம் திருத்தமான அதை பாதிக்க சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு நீதிபதி முறையற்ற வகையில் பணம் பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைக்குது. அதனால் இந்த ஐயாவை தான் விசாரிக்க சொல்கிறாங்க. சுவாமிநாதன்ற இந்த நீதிபதி அவர்களை தான் விசாரிக்க சொல்கிறாங்க. அவர் அதை விசாரித்து அதில் உண்மை இருக்குது. அதனால அவர் சொல்லிடுறார், ஆமாம் அந்த நீதிபதி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கார், தவறாக நடந்திருக்கிறார்ன்றதை அவர் சொல்லிடுறாரு. அதனால் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துடுறாங்களாம். ஆனால் அந்த நீதிபதி யாருன்னா இவரோட நெருங்கிய நண்பராம். அதை தான் அவர் சொல்கிறாரு. நீதிக்கு முன்னாடி நான் நெருங்கிய நண்பர் உறவுக்காரங்கள்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜுடிஷியல் ஆஃபீஸர் என்னோட ஓன் கிளாஸ்மேட். எதுக்கு நான் சொல்றேன், என் கிளாஸ்மேட்டுங்கிறதுனால சீஃப் ஜஸ்டிஸ் நீ தான் என்கொயரி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படி சொன்ன போது நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலை. நான் இருந்தேன்.